ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத் டு எவ்ரிபடி. ஸோ நேச்சர் டாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் எல்லோரும் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 139 அதிகாரம் 14 வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நேச்சர் டாக் எடுக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வசனத்தை எடுத்து வாசிச்சிருப்பாங்க. சங்கீதம் 139 14 வசனம். ஆமாம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். இந்த வசனம் எனக்கு நான் எப்போ ரீட் பண்ணாலும் நான் யோசிக்கிறேன்னா, நான் அந்த கடைசி வார்த்தை என்னென்னா, என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் அப்படின்னு நான் யோசிப்பேன். எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபஸ்ட் யோசிப்பேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. அப்போது நம்ம நேச்சர் டாக்குன்னு நான் சொல்லும் போது, நான் ஃபஸ்ட்டு யோசிக்கும் போது நம்ம க்ரியேச்சர்ஸ், நம்ம அந்த மவுண்டன்ஸ் இல்லை பேர்ட்ஸ், ஃபிஷ்ஷஸ் அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு யோசிப்போம். பட் நானே இங்கே அதிசயமாக தான் நான் பிறந்ததுலேருந்தே நான் பிறந்தது எப்படி, நான் வளர்ந்தது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு விதமுமே அதிசயமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் எடுக்க போகிற டாபிக் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு ரெஃப்ரெஷ் ஆகும், தெரியாதவங்களுக்கு இது ஒரு புரிதலாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எத்தனை பேர் இது கேள்விப்பட்டிருக்கிறீங்க? இந்த சொல்லுவாங்களே, குழந்தைக்கு வந்து ஹார்ட்டில் ஓட்டை போட்டிருக்கு, ஹோல் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நிறைய பேர் இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நானும் சின்ன வயசில் இது கேட்டிருக்கேன். நானும் நினச்சேன் ஏதோ ஒரு புல்லட் போய் விழுந்து ஹோல் போட்டிருக்கு, இல்லை எப்படியோ அந்த ஹார்ட்டில் வந்து ஒழுங்காக பம்ப் ஆகாமல் ஓட்டை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். ஸோ இதை நான் படிக்கும்போது, நான் நர்சிங் ஜாயின் பண்ணும்போது இதெல்லாம் படிக்கும்போது, ஓ இப்பெல்லாம் மெக்கானிசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அதை இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிக்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் ஐ ஹோப் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் 4 சேம்பர்ஸ் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதில் வந்து ஏட்ரியம், வென்ட்ரிக்கல்ஸ் அப்படி சொல்லி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம இதை ஹார்ட்டோட மெக்கானிசம் தெரியறதுக்கு முன்னாடி ஒரு கரு வந்து வயத்தில், ஒரு பேபி வந்து அம்மாவோட வயத்தில் இருக்கும்போது அந்த பேபிக்கு ஆக்சிஜன் சப்ளை தேவை இல்லையா? ஸோ அந்த ஆக்சிஜன் சப்ளை எப்படி வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஜன் நமக்கு எப்படி நம்ம சுவாசிக்கிறோம். நம்ம சுவாசிக்கும் போது லங்ஸ் வந்து மெக்கானிசம் ஆகுது, லங்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அது மூலியமாக நமக்கு வந்து நம்ம உடம்புல ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிது. பட் பேபி வந்து அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது பார்த்திங்கன்னா, பேபியோட லங்ஸ் வந்து ஆக்ட் ஆகாது. பேபியோட லங்ஸ் வந்து ஆக்சிஜன் ரிசீவ் பண்ணாது. அதுக்கு பதிலாக அம்மாவோட ஆக்சிஜன் தான் குழந்தைக்கு வந்து போகும். நம்ம அதை அந்த பிளாசண்டான்னு படிச்சிருப்போம், அம்பிளிக்கல் கார்டுன்னு சொல்லுவோம்ல, தொப்புள் கொடின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ தொப்புள் கொடி மூலியமாக தான் குழந்தைக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை போகும். ஸோ அது மூலியமாக தான் அந்த ஹார்ட்டுமே வந்து பம்ப் ஆகும். ஸோ இந்த பம்ப் ஆகும்போது இந்த ரைட் சைடு இருக்கிற ஹார்ட் இருக்கு இல்லையா? அந்த கர்சர் மூவ் பண்ணுங்க. ரைட் சைட் ஹார்ட் தான் வந்து ரொம்ப லோட் ஆகும். ஸோ ரைட் சைட் ஹார்ட் வந்து லோட் ஆகும்போது அந்த ப்ரெஷர்னால அந்த ஏட்ரியம்க்கு நடுவில் இருக்கிற வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். ரைட் சைடு ஹார்ட் வந்து பம்ப் ஆகிறனால, ரைட் சைடு ஹார்ட் வந்து ப்ரெஷர் கூடுறனால அந்த 2 சைடுக்கும் இருக்கிற நடுவில் ஒரு ஓட்ட மாதிரி தெரியுதுங்களா? ஐ வாண்ட் யூ டு யூஸ் த கர்சர் ப்ளீஸ். ஓகே. ஸோ அந்த ப்ளீஸ் யூஸ் இட் நோ. ஸோ இதுதான் ரைட் சைடு ஹார்ட்டு. அந்த ஃபுல்லாக ரைட் ஏட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல்ன்றது ரைட் சைடு ஹார்ட்டு. ஸோ அந்த நடுவில் அது ஒரு சின்ன ஓட்டை மாதிரி இருக்குங்க இல்லையா? ஸோ அது பேர் தான் ஃபொராமன் ஓவேல்னு சொல்லுவாங்க.
சரி, அதுதான் ஃபொராமன் ஓவேல்னு சொல்லுவாங்க. இந்த ரைட் சைடு ஹார்ட் வந்து பிளட்டு ஃபோர்ஸ் ஆகி ப்ரெஷர் ஆகும்போது அந்த ஓட்டை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகி பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சேம்பர் வந்து ஃபில் ஆகும். ஸோ இது வந்து பேபி வந்து அம்மா வயத்தில் இருக்கும்போது நடக்கிற ஒரு விஷயம். சூன் ஆஃப்டர் பேபி வந்து பிறந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே தொப்புள் கடியை கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணக்கப்புறம் எப்படி குழந்தைக்கு ஆக்சிஜன் வரும்? குழந்தைக்கு ஆக்சிஜன் கிடைக்காது, ஸ்டாப் ஆயிரும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் சொல்லுவாங்க பிறக்கிற குழந்தை அழுதுகிட்டே பிறக்கணும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, பிறக்கிற குழந்தை வந்து அழுதுகிட்டே பிறக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அழும்போது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாத ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கிற அந்த லங்ஸ் வந்து பிறந்தக்கப்புறம் லங்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஃபங்க்ஷன் ஆகும்போது ஆக்சிஜன் கிடைக்கும். ஆக்சிஜன் கிடைக்கிற மூலியமாக ஹார்ட் வந்து இப்போ வேறு மாதிரி பம்ப் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பேபி வயிற்றில் இருக்கும்போது எப்படி பம்ப் ஆச்சுன்னா இந்த ரைட் சைடு ஹார்ட் வந்து ஃபில் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ பேபியோட பிறந்தக்கப்புறம் என்ன ஆகும்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற லெஃப்ட் ஏட்ரியம் அது வந்து ஃபில் ஆக ஆரம்பித்து அந்த சைட் ப்ரெஷர் வந்து கூடும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த ஃபொராமன் ஓவேல்ன்ற நடுவில் ஒரு ஓட்டை இருக்குது இல்லைங்களா? ஸோ அது பார்த்திங்கன்னா அதோட அது வந்து கொஞ்சம் வேலை அதுக்கு கம்மியாயிடும். ஸோ அதனால என்ன ஆகும்னா பிறந்து ரெண்டு வீக்ஸில் அந்த கேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகும். மேக்ஸிமம் ஆஃப் 1 இயர்க்குள்ளே அந்த ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? இது எப்போ க்ளோஸ் ஆகாமல் கண்டினியூஸாக ஓப்பன் ஆகியே இருக்கும் அந்த ஃபொராமன் ஓவேல், அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹார்ட்டில் ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ஓட்டை விழுந்துருச்சுன்னா என்ன ப்ராப்ளம்னா இந்த பிளட்டுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை தேவை. ஒரு சைடு ஆக்சிஜன் சப்ளை இருக்கும், இன்னொரு சைடு ஆஃப் ஹார்ட்டில் வந்து ஆக்சிஜன் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ அது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது குழந்தைக்கு வந்து உடம்புல ப்ராப்பராக எல்லா நம்ம பார்ட் ஆஃப் த பாடிக்குமே வந்து ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் எப்படி கொண்டு போகுதுன்னா இந்த பிளட் சர்க்குலேஷன் மூலியமாக தான் கொண்டு போகுது. ஸோ எப்போ இது வந்து அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களால் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஈவன் அது வந்து குழந்தை சாகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் இன்னும் இந்த விஷயம் வந்து இதை வந்து நம்ம நார்மலாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சரி இது நார்மல் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு இதை யோசித்து கடவுள் வந்து அதை நம்ம குழந்தை பிறக்கும் போதே அதை வைக்கிறாங்க. ஸோ எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுதான் இந்த பிரமிக்கத்தக்கன்ற வார்த்தையோட மீனிங்னு நான் சொல்லுவேன். பாருங்கள், அது வயிற்றில் இருக்கும்போது ஒரு மெக்கானிசமா, பிறந்தக்கப்புறம் இன்னொரு மெக்கானிசமா, அது அட் அ டைம் அட் அ ஸ்டெச் அட் அ செகண்ட் அப்படி ஆகும். ஸோ அதுதான் வந்து அது ஒரு பிரமிக்கத்தக்க விஷயமா நான் அதை பார்த்தேன். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபொராமன் ஓவேல்ன்ற ஒரு அந்த சின்ன ஓட்டை வந்து எப்படி அந்த மூடாமல் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு எப்படி ஆபத்தான ஒரு விஷயமோ அதே மாதிரி சின்ன விஷயம்தான், சின்ன ஓட்டை அதை அடைஞ்சிரும் அடையாது அப்படின்றத வந்து அதை அடைச்சிடலாம். இப்போ இருக்கிற சர்ஜரி இந்த சர்ஜரி மூலயமா பண்ணிடலாம். பட் நம்ம வாழ்க்கையில் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த சின்ன சின்ன பாவங்கள் மூலியமாக தான் நம்மளோட ஃபுல் சரீரமையும் நம்ம வந்து கெடுத்துக்கிறோம். இந்த ஓட்டை மூடலைன்னா குழந்தை இறந்துரும். அது மாதிரி சின்ன பாவம் இருந்தாலும் நம்மளால் ஹெவனுக்கு போக முடியாது. இந்த விஷயம் மூலயமா நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான். கடவுள் வந்து இந்த ஹார்ட்டை வந்து எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சரியாகிறதுக்கும் அதை வந்து குழந்தை பிறந்தக்கப்புறம் அது சரியாகிறதுக்கு இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் நார்மல் ப்ராசஸ். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா இல்லை இந்த ஓட்டை இருக்கட்டும் என் வாழ்க்கையில், அது மாற வேணாம், அது அப்படியே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் நம்ம இருப்போம். ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச். நான் மறுபடியும் அந்த வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். சங்கீதம் 139 அதிகாரம் 14 வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். இப்போ தெரியும் நம்ம எப்படி என்ன செய்யணும், நம்மளை படைத்த ஆண்டவரை நம்ம எப்படி துதிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென்.